பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் நிலைத்தன்மைக்கும் அடித்தளமாகியுள்ள இன ஒற்றுமையும் சமரசமும் மிக முக்கியமானவை என இன்று KL சென்ட்ரல் வளாகத்தில் நடைபெற்ற தீபாவளி விருந்து உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு வலியுறுத்தினார். பல இன மக்களை கொண்ட நாட்டை நிர்வகிப்பது எளிதல்ல என்றாலும் அரசு எப்போதும் எல்லோருக்கும் நீதி என்ற கோட்பாட்டில் உறுதியாக நிற்கும் என தெரிவித்தார். அரசின் கொள்கைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் இன அடிப்படையில் அல்ல, மாறாக மக்களின் உண்மையான தேவைகளின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன எனவும் அவர் கூறினார். மலேசிய இந்திய சமூகத்திற்கு அரசு சில புதிய முயற்சிகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் இந்திய தொழில் முனைவோருக்கு உதவ அமனா இக்தியார் மலேசியாவுக்கு ரிங்கெட் மலேசியா 50 மில்லியன் மற்றும் தக்கூன் நேஷனலுக்கு ரிங்கெட் மலேசியா 50 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் வீடுகளை வாங்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் உதவ ஸ்கீம் ஜமீனன் கிரெடிட் பெருமகானுக்கு ரிங்கெட் மலேசியா 1.6 பில்லியன் மற்றும் ஸ்கீம் ஜமீனன் பொம்பியாய அன்பெர்ஞாகானுக்கு ரிங்கெட் மலேசியா 600 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஊழல் ஒழிப்பும் தீபாவளியின் ஒளியின் சின்னமாக வலியுறுத்தினார். கடந்த காலத்தில் நடந்த ஊழல் நடவடிக்கைகளில் இருந்து அரசு ரிங்கெட் மலேசியா 15.5 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிதி மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், சில பேராசை மிக்க தலைவர்களின் செல்வத்தை பெருக்க அல்ல என்று அவர் கூறினார். தீபாவளியின் ஒளி அலங்காரம் மட்டுமல்ல, அது நமக்கு போதிப்பது அன்பு, அர்ப்பணிப்பு, உழைப்பு, நீதி, நம்பிக்கை, தர்மம், தூய்மை ஆகிய நன்னெறிகள். அந்த ஒளிர்வுகளின் சின்னம் என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்றார் பிரதமர்.